நான் உங்கள் ரோஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வேர்ல்டு வார் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அது வந்துட்டு 1914 ஸ்டார்ட் ஆச்சு. அது ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அப்படின்ற ஒரு 2 கண்ட்ரீஸ் வந்துட்டு, அந்த 2 கண்ட்ரீஸோட கிங் வந்துட்டு சர்பியாவுக்கு போகிறாங்க. சர்பியாவுக்கு போகிறதுனால அங்கே ஒரு சர்பியா பர்சன் வந்துட்டு அந்த கிங்ஸை 2 பேரையும் கொலை பண்ணிடுறாங்க. அதனால் ஆல்ரெடி கொஞ்சம் என்னது ப்ராப்ளம்ஸ் போயினே இருக்கும். இந்த மாதிரி கிங்கெல்லாம் கொலை பண்ணதுமே ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரி வந்துட்டு டிக்ளேர் பண்ணிடுச்சு வார் அப்படின்ட்டு. சர்பியா மேலே வார் டிக்ளேர் பண்ணிடுச்சு. அதனால் என்னாச்சு, ஒரு கலவரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போதான் ஜெர்மனிக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். வந்து ஜெர்மனியும் வாருக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஜெர்மனி வாருக்குள்ளே என்டர் ஆனதுமே ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது இப்போ வந்துட்டு, ஜெர்மனி என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்குது இந்த ஜெர்மனி. அது எல்லாருக்கும் தெரியல. பட் ஆனால் வந்துட்டு சரி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு விட்டுட்டாங்க. இது வந்துட்டு என்ன ஆகுது, அப்போது ஜெர்மனியோட எம்பரர் அப்போ இருந்தாங்க, கேசர் வில்லியம் II இருந்தாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வார் அந்த அப்படி நடந்ததுமே அவங்களோட அக்ரஸிவான ஃபேஸ் காமிக்கிறாங்க, நிறையா காமிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப போயின்னே இருக்க பார்த்து 1918 வேர்ல்டு வார் 1 முடியுது. அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு யூஎஸ் என்டர் ஆகுது. பிகாஸ் வந்துட்டு அது அவங்களோட ஊரில் வந்துட்டு ஒரு பாம்பு போட்டுடுறாங்க ஜெர்மனி வந்துட்டு. அதனால் 1917 வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு உள்ளே வருதா. யூஎஸ் உள்ளே வந்ததுமே எல்லாருக்கும் பயமாகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சரி என்னது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை அழிச்சிடுவோம், ஃபுல்லாக அழிச்சிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க யூஎஸ் வந்துட்டு. அதனால் ஜெர்மனி வந்துட்டு ஒரு பச்சைக்குடியை காமிச்சு நாங்கள் இனிமேல்ட்டு ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி, ஒரு 10 ட்ரீட்டியில் அவங்க வந்துட்டு சைன் வாங்குறாங்க. என்ன சைன் வாங்குறாங்கன்னா, இப்போ வந்துட்டு ரஷ்யாவில் உள்ள ஃபின்லாண்டு, லாத்வியா, லுத்தீனியா, எஸ்டோனியா இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மர் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரஷ்யாக்கிட்டேயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு 1 lakh ஆர்மி மென் தான் இருக்கணும். அப்புறம் ஒரு ஸ்மால் நேவி இருந்தால் போதும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா